ஒரு காலத்துல பணம் இல்லாம பசியை எதிர்கொண்ட மனிதர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தினமும் இலவசமா உணவு வழங்கி அவங்க பசியை தீர்க்கிறாரு. உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்க்கியை சார்ந்த விஷால் சிங் குடும்பத்தோட 20 வருஷத்துக்கு முன்னாடி லக்னோவுக்கு வந்து குடிபெயர்றாரு. அவருடைய விஜய் ஸ்ரீ கட்டளை மூலமா ஏழை நோயாளிகளுக்கு வந்துட்டு உணவு இலவசமா வழங்கிட்டு வராரு. கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம், பால்ராம்பூர் மருத்துவமனை மற்றும் லக்னோவில் இருக்க லோயியா மருத்துவமனை ஆகியவற்றில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இவர் உணவு வழங்கி வராரு. இந்த சேவையை இவர் செய்ய காரணமா இருந்தது, நிதி நெருக்கடியில சிக்கிய இவர் அவருடைய தந்தை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும்போது உணவு கூட வாங்க முடியாத ஒரு நிலை வந்துட்டு அவருக்கு இருந்தது. அவருடைய தந்தையை இழந்த விஷால் வாழ்க்கையில எப்பவாவது அவருக்கு கொஞ்சம் வசதி கிடைச்சாலும் மருத்துவமனையில இருக்க ஏழை நோயாளிகளுடைய பசியை தீர்க்கிறதா அவரு உறுதி செஞ்சாரு. அவர் சில சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சாரு. பின்னர் வந்துட்டு சீதாப்பூர் சாலையில மின்சார பொருட்கள் தயாரிக்கும் ஒரு யூனிட்டை வந்துட்டு ஆரம்பிச்சாரு. இது கொஞ்சம் அவருக்கு நிதி ரீதியா உதவுச்சு. முன்பு விஷால் வீட்டிலேயே உணவு தயாரிச்சு மருத்துவமனைக்கு வெளியில வந்துட்டு கொடுத்தாரு. அவருடைய இந்த அர்ப்பணிப்பை பார்த்து லோயியா மருத்துவமனை நிர்வாகம் அவருக்குன்னு ஒரு சமையலறையை வந்து அங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இலவச உணவு சேவைக்காக மதியம் 12:30 இருந்து பிற்பகல் 3:30 வரை வந்துட்டு டோக்கன் வந்து விநியோகிச்சாரு. இந்த அமைப்பு யாரிடம் இருந்தும் நிதி உதவி வந்து பெறல. அதுக்கு பதில தன்னார்வ ரேஷன் பொருட்களை வந்துட்டு நன்கொடையா பெற்றுச்சு. மற்றும் COVID-19 செகண்ட் வேவ் வந்தபோது இவர் உணவோடு சேர்ந்து ஆக்சிஜன் டேங்கியும் சப்ளை பண்ணாரு. அதனால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து விஷால் வந்து உதவினாரு. அவரோட இந்த அயராத சேவைக்காக அவருக்கு லக்னோ ஃபுட்மேன் அப்படின்னு மக்கள் வந்துட்டு பெயர் சூட்டினாங்க.